morning students. Next we are talking about the basic properties of magnets. In the basic properties in வரக்கூடிய பார்ட் எல்லாமே நம்ம நல்லா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் லெசன்ல தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்த எல்லாமே எலக்ட்ரிக் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஆக்சியல் லைனிங் லைன் டார்க் எல்லாம் சொல்லுங்க. இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல படிச்சோம். ஓகே, சார்ஜ் படிச்சோம். இங்க நம்ம பார்க்கிறது எல்லாமே மேக்னெட்டிக். அங்க என்ன டாபிக் எல்லாம் பார்த்தோம் அதே டாபிக் தான் இங்க பார்ப்போம். அங்க எலக்ட்ரிக் சம்பந்தமா பார்த்தோம், இங்க மேக்னெட் சம்பந்தமா பார்த்தோம். சோ எலக்ட்ரிக் புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரிக் மேக்னெட்டிக், எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் இஸ் யூனிஃபைட் அப்படி சொல்றது அந்த கான்செப்ட். அத பார்த்த எல்லா கான்செப்டும் வரும். கான்செப்ட் என்னன்னாக்க ஈக்குவட்டோரியல் லைன், ஆக்சியல் லைன் இந்த क्वेश्चंस எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கேட்கும்போது தேர்ட் லெசன்ல கேட்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல தெரிஞ்சா தப்பு. அங்க சொல்றது சார்ஜ் பத்தி, இங்க சொல்றது மேக்னெட்டிக். ஓகே, சோ அது கான்செப்ட். Basic properties of magnet. First of all, magnetic dipole moments. படிச்சோம் ஞாபகம்க்கா? Electric dipole moments. Electric dipole moments. What is electric dipole moments? Electric dipole moment என்ன சொல்றது? One of the charge and distance between the product of one of the charge and distance between the two charges. Distance between the two charges. அப்படின்னு சொல்றோம். Okay. அதெல்லாம் எப்படி இருக்கும்? Two equal and opposite charges separate by a small distance. Small distance, that is called electric dipole. The dipole moment அப்படிங்கறத one of the charge and distance between the two charges. The distance between the two charges in the dipole. The dipole தான் சொல்றோம். -2 +2. இது வந்து மைனஸ் சொல்றதெல்லாம் சொல்றது வச்சுங்க, பிளஸ் சொல்றத நார்த் வச்சுங்க. இங்க ரெண்டு போல் இருக்கு. ஒன்னு சவுத் போல், இன்னொன்னு நார்த் போல். அந்த கான்செப்ட் வச்சுங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த போல் ஸ்ட்ரெngth அப்படிங்கறது QM. போல் ஸ்ட்ரெngth அப்படிங்கறது சொல்றோம்னா QM. அங்க சார்ஜ் Q சொல்லிருக்கோம் இல்லையா? Q அப்படி சொல்றது QM. மேக்னெட்டிசம் அப்படிங்கறது QM அப்படி சொல்றோம். ஓகே, what is magnetic dipole moment அப்படி சொல்றாங்க. Magnetic dipole moment is defined the product of its pole strength and magnetic length. So the pole strength QM அப்படி சொல்றோம். QM, that is the product of magnetic dipole moment is defined as the product of pole strength and magnetic length. Magnetic length என்ன சொல்றோம்னா D சொல்றோம். D நம்ம சென்டர்ல இருந்து சொல்றோம்னா இந்த ப்ரொபோர்ஷன் distance L, resistance L, so 2L general சொல்றாங்க. Magnetic dipole moments M equals என்ன ஃபார்முலா சொல்லலாம்? QM into D அப்படி சொல்லலாம். D is 2L, so 2QML. Magnetic dipole moments. Magnetic dipole moment அங்க ஏற்கனவே நம்ம M சொல்லிருக்கோம். அதனால என்ன சொல்றோம்? PM pole strength. Magnetic dipole moment சாரி P தான் சொல்றோம். So PM. Okay, pole strength so magnetic dipole moment அப்படினா P ன்னு சொல்றோம். magnetic உடைய அப்படிங்கறதால சஃபிக்ஸ்ல M அப்படி நம்ம சொல்றோம். இப்போ யூனிட் என்ன? இதோட யூனிட் லென்த்னாக்க லென்த் அப்படினாக்க நீங்க மீட்டர்னு சொல்றீங்க. அடுத்து போல் ஸ்ட்ரெngth இருக்கு இல்லையா? அதோட யூனிட் ஆம்பியர் மீட்டர். போல் ஸ்ட்ரெngth யூனிட் என்ன சொல்றோம்னா ஆம்பியர் மீட்டர். சோ யூனிட் என்ன அப்படிங்கறாக்க QM ஆம்பியர் மீட்டர். L2 ங்கற நம்பர், L ங்கிறது டிஸ்டன்ஸ். சோ யூனிட் ஆம்பியர் மீட்டர் இன்டு மீட்டர், சோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டா புரியுதுங்களா? டைபோல் மூமென்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமென்ட். நான் என்ன சொன்னோம்? the product of pole strength and magnetic length அப்படி சொல்றோம். ஓகே, so PM equal to 2QM into L. 2QM into L. M ங்கிறது சஃபிக்ஸ். கரெக்ட்டா புரியுது. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த யூனிட்டோட தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமென்ட் அனதர் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே -2 பாசிட்டிவ்
அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. Magnetic field. Magnetic field. Electric field சொல்ல மாட்டோம். Electric field. Electric field ஃபார்முலா என்ன சொல்றீங்க? E equal F by Q. இங்க சொல்றாங்க B equals F by QM. F by QM. இப்ப கான்செப்ட் என்ன சொல்றாங்க? This is vector field, vector value. So B vector equal to F by QM. Force per unit pole. Force per unit pole. அதாவது என்னன்னா ஒரு மேக்னெட் வச்சிருக்கோம் அப்படினாக்க இந்த மேக்னெட் வந்து அது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் போறோம் அப்படினாக்க இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம். பட் இந்த போல் என்னவா இருக்கணும்? யூனிட் 1 ஆம்பியர் மீட்டர். 1 ஆம்பியர் மீட்டர். ஃபோர்ஸ் வந்து 1 ஆம்பியர் மீட்டர் இருக்கும்போது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதுதான் அதனுடைய magnetic field also. Magnetic field. So magnetic field B at a point B at point is defined as the force experienced by the bar magnet during portion. During portion, the portion எவ்வளவு இருக்கும்? 1 ampere meter equal to 1 unit portion. So 1 unit portion. Now 1 ampere meter portion க்கு எவ்வளவு force experience ஆகுதோ அந்த force தான் சொல்லுவாங்க magnetic field. So magnetic field is defined as a point as a force is experienced by the bar magnets in a unit positive unit north pole unit constant அப்படினா சொல்லிக்கலாம். ஓகே, டெஃபினிஷன் தெளிவா படிச்சுக்கோங்க. Definition வந்து சொல்லவா? என்ன சொல்றோம்? What is magnetic field? The magnetic field at a point is defined the force experienced by a magnet. Force experienced by a magnet a unit portion. Okay. இதோட யூனிட் சொல்லுங்க. Force N QM by ampere meter. So unit N a power minus 1 m power minus 1. This is the unit for magnetic field. Okay. Next, types of magnets. See, types of magnets. Already சொல்லிருக்கோம் magnet க்கு classify பண்றோம். One is natural magnet, another one is artificial magnet. Natural magnet னா என்ன எப்படி இருக்கும்? force strength கம்மியா இருக்க chances இருக்கு. irregular shape இருக்கும். ஓகே. artificial magnet அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி நமக்கு வந்து வேணுமோ அந்த ஷேப்ல cylindrical size-ஆ அல்லது எப்படி cylindrical size பார் மேக்னெட் சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். force strength எவ்வளவு வேணுமோ அதுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மேக்னெட்டுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி? ப்ராப்பர்ட்டீஸ். ஒரு மேக்னெட் அப்படினா என்ன சொல்லுவாங்க? ஒரு சவுத் போல் ஒரு நார்த் போல் அப்படி மேக்னெட் அப்படினா ஒரு சவுத் போல் ஒரு நார்த் போல். ஒரு மேக்னெட்டுடைய ஒரு மேக்னெட்டுடைய சவுத் போல another magnetic south pole repel பண்ணும். So like poles are repel. இந்த சார்ஜஸ் வந்து அதே கான்செப்ட் தான். Like poles are repel, unlike poles are attracts. இந்த கான்செப்ட். ஓகே. So என்ன இந்த மேக்னெட்டை ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணனும்னா நம்ம ஒரு மெட்டீரியல் சொல்றோம். நார்த் போல் டு சவுத் போல் டைரக்ஷன்ல தான் இருக்கும். நார்த் போல் டு சவுத் போல் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது இல்லாம இங்க வெச்சிருக்கலாம். நார்த் டு சஸ்பெண்ட் பண்ணா பார் மேக்னெட் சஸ்பெண்ட் இன் சவுத் டு
கொடுக்க. ஓகே, இந்த கான்செப்ட் தெரியும். இது இல்லாம அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரிப்பல் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, one ball இந்த கான்செப்ட் சொல்லுங்க. one ball மேக்னெட் ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? இங்க சவுத் போல் வந்து நார்த் போல் ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டேன். கட் ஆனதுல இது சவுத் போல் தான். இந்த எந்த கட் ஆச்சு இது நார்த் போல் ஆயிடும். அதே மாதிரி இங்க நார்த் போல் அப்படினா இது சவுத் போல். So one bar magnet is broken in two pieces or more than two pieces. அதுலயே நம்ம நார்த் போல் ஒரு சவுத் போல் கட்டாயம் இருக்கும். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. Next, two end of the magnet has portion equal to another. ரெண்டு போர்ஷனுமே இந்த போர்ஷன் இதோட இந்த போர்ஷன் இதோட இது கட் ஆயிருச்சு. இதோட போர்ஷன் இதோட போர்ஷன் ஈக்குவலா தான் இருக்கு. போர்ஷன் பொறுத்த ரெண்டு ஒரு மேக்னெட்ல ரெண்டு போல் இருக்குறாங்க. ரெண்டு போலோட ஸ்ட்ரெngth எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும் அப்படி சொல்றோம். இது இல்லாம இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஆக்சுவலா ஒரு மேக்னெட் அப்படி சொல்றதுல இது மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்றோம். மேக்னெட்டிக் லென்த் சொல்றோம். ஆக்சுவலா மேக்னெட்டிக் லென்த் அப்படி கால்குலேட் பண்ணும்போது இதோட கொஞ்சம் அலர்ஜினா தான் இப்போ இங்க இருந்து இந்த போல் இது இதோட ஜியோமெட்ரிக்கல் லென்த் இது வந்து என்ன சொல்றோம்னா நார்த் போல் சவுத் போல் கிடையில லென்த். அப்ப மேக்னெட்டிக் லென்த் பை ஜியோமெட்ரிக்கல் லென்த். ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படிங்கிறது ஆக்சுவலா அதே லென்த். மேக்னெட்டிக் லென்த் நார்த் போல் சவுத் போல் கிடையில இருக்கு. எப்பொழுதுமே ஜியோமெட்ரிக்கல் லென்த் விட மேக்னெட்டிக் லென்த் கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த ரேஷியோ என்ன இருக்கும்னாக்க 0.833 இந்த வேல்யூ தான். அப்ப பர்சன்டேஜ் தான் அதோட லென்த்ல இருக்கும். 0.833% தான் அதோட லென்த்ல ஒரிஜினல் லென்த்ல இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ மேக்னெட்டிக் டைபோல் மூமென்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரிஞ்சுக்கணும், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேக்னெட்ல இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துப்போம். ஓகே, இந்த மேக்னெட் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஒரு ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வந்தாலும் பார்க்கலாம். Example 3.2 3.21 3.2 Let the magnetic moment of a bar magnet D M whose magnetic length is D equal to L and the pole strength QM. அதாவது PM pole strength the magnetic length magnetic dipole moment 2L length pole strength QM அப்போ வச்சுக்கோங்க. Compute the magnetic moment of a bar magnet when it is cut into two pieces. ஒரு magnet இருக்கு. இந்த magnet two பீஸா கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது PM dipole moment 2L length இது இல்லாம QM pole strength இது ஜெனரலா உள்ளது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து two பீஸா கட் பண்ணும்போது pole strength என்ன ஆகும், length என்ன ஆகும், magnetic dipole moment என்ன ஆகும் அப்படிதான் क्वेश्चन. ஓகேவா? இது ரெண்டு என்ன ஆகும்ன்றது தெரியும். இது என்ன இருக்கு, magnetic dipole moment என்ன ஆகும் அப்படிங்கறத क्वेश्चन. சோ இந்த மேக்னெட்டை பார் மேக்னெட் ரெண்டு டைப்பா கட் பண்ணலாம். டூ பீசஸ் கட் பண்றது. ஒன்னு ஈக்குவல் பீசஸ் கட் பண்ணோம். ஒன்னு ரெகுலரா கட் பண்ணலாம். ஆனா ஒன்னு ஹரிசாண்டலா கட் பண்ணலாம். எப்படி ஹரிசாண்டலா? ஓகே, ரெண்டு மெத்தட்ல கட் பண்ணலாம். இப்ப பாருங்க, வெர்டிகலா கட் பண்ணலாம். இன்னொரு என்ன சொல்லுவாங்க, ஹரிசாண்டலாவும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹரிசாண்டலா கட் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகும், ரெண்டு பக்கம் கட் பண்ணல இது qm by 2 is qm இது qm by 2 another bracket qm. So force என்ன ஆகுது, அது length சேஞ்ச் ஆகும். இப்போ force என்ன, force pm dash equal to என்ன
actually force strength into force strength into length of the magnets. So என்ன சொல்றாங்க QM QL B சொல்லிட்டோம். அப்ப P by 4 அதுல பாதியாக குறையும். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? PM dash ங்கிறது இது எப்ப ஹரிசாண்டலா கட் பண்ணுவீங்க, வெர்டிகலா கட் பண்ணுவீங்க into two pieces அப்படினா போர்ஷன் சேஞ்சஸ் ஆகாது. இது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். லெந்த் தான் மாறும். கான்செப்ட் புரியுதா? ஹரிசாண்டலா கட் பண்ணிட்டோம். So QM by 2 QM by 2 back lines. Another method என்ன இருக்குன்னா is QM தான் இது QM தான் ரெண்டு பீஸ் அப்படி கட் பண்ணோம். இப்போ லெந்த் 2L ஆச்சுங்க. எல்லா எக்ஸையும் L ஆச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம் 2L by 2 சொன்னா 2L by 2 சொல்றோம். 2L by 2 சொல்றோம். இப்போ 2L by 2 அப்படினா கான்செப்ட் என்ன? PM dash equal to one of the portion QM into length of the matrix 2L by 2 na PM by 2 PM dash na ஏற்கனவே இருந்ததோட பாதியா குறையுது. ரெண்டு மெத்தட்லயுமே இந்த போர்ஷன் பாதியா ரெடியூஸ் ஆகுது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க் யூ. மீதி அடுத்த வீடியோல